Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல எப்படி கீபோர்ட் டிரைவர்ஸை அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது சம்டைம்ஸ் உங்க கீபோர்ட்ல ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்க கம்ப்யூட்டருக்கான கீபோர்ட் டிரைவர்ஸை நீங்க அப்டேட் பண்ணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ இந்த வீடியோல நம்ம கீபோர்ட் டிரைவர்ஸை எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க கீபோர்ட் டிரைவர்ஸை அப்டேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணும் அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல நீங்க டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத சர்ச் பண்ணி டிவைஸ் மேனேஜர் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுல பாருங்க கீபோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணிருங்க. பண்ணும்போது நம்ம கீபோர்டுக்கான டிரைவர்ஸ் இந்த இடத்துல காட்டும். ஸ்டாண்டர்ட் PS2 கீபோர்டு அப்படின்றது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த டிரைவர்ஸை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்றத கிளிக் பண்ணிருங்க. அப்டேட் டிரைவர் அப்படின்றத கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ண முடியும். அப்படி கிளிக் பண்ணும்போது ஒட்டோவாவே இன்டர்நெட்டில் நம்மளுடைய கீபோர்டுக்கான டிரைவர்ஸ் ஒட்டோவாவே டவுன்லோட் ஆகி அப்டேட் ஆகும். இல்லாட்டி நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் ஆஃப்லைன்லேயே அப்டேட் பண்ண விரும்புவீங்களா இருந்தாலுமே ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இடத்துல லெட் மீ பிக் ஃப்ரம் லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்றத கொடுத்து உங்களால இந்த இடத்துல உங்க கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கான டிரைவர்ஸ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணியுமே இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்படி இன்ஸ்டால் பண்ணும் போதுமே நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டு அப்டேட் டிரைவர்ஸ் அப்டேட் ஆகும். அப்படி டிரைவர் அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கம்ப்யூட்டர் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கீபோர்ட் அப்டேட் ஆகி இருக்கும். அதாவது கீபோர்டுக்கான டிரைவர்ஸ் அப்டேட் ஆகியிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டுக்கான டிரைவர்ஸை அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.